புக்ஸ் அப்படின்னாலே உங்களுடைய மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்ன? ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ், இந்த மாதிரி ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா அதோட புக்ஸ். அதை யோசிக்கும் போதே ஐயோ அப்பா அப்படின்னு இருக்கல. ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஊர்லேயா இருக்கட்டும், இல்லைனா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையா இருக்கட்டும், புக்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாம் தான் முக்கியமான ஒரு என்டர்டெய்னிங் ஏஜெண்ட்டாக இருந்துச்சு. அது மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கிடச்சிது. சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கள அறியாமலே அவங்கள நிறையா நாலேஜ் கெயின் பண்ணாங்க. இங்கிலீஷ் நல்லா வந்துச்சு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கற்றுக்கிட்டாங்க, வெக்காபுலரி நல்லா வந்துச்சு, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத விஷயத்தில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக இன்னும் மென்டலாகவும் சரி, இல்லைனா இன்டெலெக்சுவலாகவும் சரி, அவங்க நிறைய விஷயத்துலேயே க்ரோ ஆனாங்க. ஆனால் இப்போது இருக்கிற சில்ட்ரன் எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம்லேயே அவங்களோட டைமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறதுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக தான் அல்மைட்டி கிட்ஸ் ஹப் புதுசான நிறைய ஸ்டோரி புக்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும், இல்லைனா அதை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்கள் குழந்தைங்களோட ரீடிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணி அவங்கள ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி இப்போவே கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.